ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் கப்புள்ஸ் வீடியோ போட்டு பிரபலமானவங்க தான் மணி மற்றும் கனி. இவங்க 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. பட் சில காரணத்தால் ரீசெண்டாக விவாகரத்தும் பண்ணிக்கிட்டாங்க. விவாகரத்து பண்ண பிறகு மணி கூடயே சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கனியும் ஸ்ரீதர் ஒருத்தவங்களோட ரீல்ஸ் போட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு சோசியல் மீடியாவில் சீரியலும் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் மணி தன்னோட ரீல்ஸ் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் பண்ண தனுஷ்காவை லவ் பண்ணி நேற்று தான் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கூடிய சீக்கிரமாக நான் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ மணி மற்றும் கனி அவங்களுடைய ஃபேன் வருத்தத்தை தெரிவித்து இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கனி முதல் முறையாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் மணியோட என்கேஜ்மெண்ட் பிக் போட்டு எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, ஃபீல் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப டேஸ் கழிச்சு நான் இப்போதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு, ஸோ எதை பற்றியும் என்கிட்ட பேச வேணாம், இது என்னோட ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் என் மேலே இவ்வளோ பேர் கேரிங்காக இருக்கிறது நான் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைஃப்பில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அடுத்ததாக நான் சம்பாதிச்சது உங்களோட உறவுகள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐ லவ் யூ ஸோ ஆல், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரமே மணியை திட்டி எல்லாரும் கனிக்கு பண்ண கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதை ஒரு ஸ்டோரியாக போட்டிருக்காங்க. அதை பார்த்த 10 நிமிஷத்தில் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைச்சிருக்குன்னு அப்படின்னு இன்ஸ்டா பேஜில் டேக் பண்ணியிருந்தாங்க. கனியும் ஸ்ரீதர் ஒருத்தவங்களோட ரீல்ஸ் போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை சொல்லுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு மணியை ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், கனியை பற்றி என்ன நினைக்கிறீன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.